எப்படிடா உனக்கெல்லாம் இந்த மாதிரி எச்சத்தனமா யோசிக்க தோணுது? இவ்வளவு எச்சையா யோசிக்கிற நீ கண்டிப்பா நல்ல அம்மா அப்பாவுக்கு பிறந்திருக்கவே மாட்ட. கண்டிப்பா தப்பான ஒரு வழியில தான் பிறந்திருப்ப என்று அவன் பச்சையாக மிரட்ட, அதை கேட்டு விக்ரமின் கண்களில் கோவ தீ கொழுந்து விட்டு எரிய ஆரம்பித்தது. கை நரம்புகள் அனைத்தும் புடைக்க ஆரம்பித்தது. அதே சமயம் நந்தகுமார், விக்ரம் சார், நான் 33வது மாடியில சேர்மன் ரூம்ல தான் இருக்கேன் என்று அவன் காதில் விழுமாறு மிகவும் சத்தமாக கத்தினான். ஆனால் இங்கே நசீர் அவன் சொன்ன பதிலை கேட்டு ஆச்சரியத்தில் இருந்தான். என்னது சாரா? இந்த லோக்கலான ஆளு உனக்கு சாராடா? அவன் எப்படா உனக்கு சாரானா? ஏண்டா இவ்வளவு அடிபட்டும் இத்தனை பேசியும் இதுக்கப்புறமுமா நீ இன்னும் அவனுக்கு உதவணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்க? உண்மையிலேயே உனக்கு ரொம்ப தைரியம் தாண்டா. உன்னை நினைச்சா எனக்கு சிரிப்பு தாண்டா வருது. அவன் மூக்கில் பலார் என்ற குத்து விழுந்தது. பொல பொலவென ரத்தம் வடிய ஆரம்பித்தது. டேய், நீங்க எல்லாம் என்னடா பொம்பளைங்களா? யாரோ ஒருத்த வந்து என்ன அடிச்சுக்கிட்டு இருக்கான். என்ன ஏதுன்னு பார்க்காம இப்படி அசையாம மலை மாடு மாதிரி நின்னுட்டு இருக்கீங்க. என்னமா கண்ணு? நக்கலாக கேட்க நசீர் கோவத்துடன் அவனை பார்த்து, டேய், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன அடிச்சிருப்ப? இதையெல்லாம் பார்த்து மிகவும் சந்தோஷப்பட்ட நந்தகுமார் மெதுவாக விக்ரம் அருகில் சென்று, சார், என்னை மன்னிக்கணும், நான் உங்களுக்கு நிறைய சிரமம் கொடுத்துட்டேன் என்று சொன்னான். விக்ரம் மிகப்பெரிய பணக்காரன் என்பது நந்தகுமாருக்கு தெரியும். அந்த பணத்தை வைத்து தன்னை காப்பாற்றிக் கொள்வான் என்றுதான் அவன் நினைத்தானே தவிர, அவனுக்கு தன் எதிரிகளை இந்த அளவிற்கு கையாளும் திறமை உள்ளதென்று நந்தகுமார் துளியும் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் சற்று முன் அவன் அனைவரையும் அடித்ததை பார்த்துவிட்டு, இவர்களை மட்டுமல்ல, இன்னும் 1000 பேர் வந்தாலும் தூக்கி பந்தாட முடியும் என்பதை நினைத்து அவனை மிகவும் சந்தோஷத்துடன் பார்த்தான். விக்ரம் சிரித்துக்கொண்டே நந்தகுமாரின் தோளில் கை வைத்து, இங்க பாரு நந்தகுமார், நீங்க எனக்கு சொன்ன ஒரு விஷயத்தை பண்றதுக்காக ஒத்துக்கிட்டீங்க. அதுக்காக நான் உங்களுக்கு பணம் கொடுத்தேன். ஆனா இப்போ உயிர் போற நிலைமையிலும் நீங்க என்னை காட்டி கொடுத்து எனக்கு துரோகம் பண்ணணும்னு நினைக்கல. இந்த மாதிரி நன்றி உணர்வோட இருக்கிற உங்களை பார்த்த விக்ரமிற்கு சிரிப்பு வந்தது. சிரித்துக்கொண்டே, ஏண்டா, உன்ன மாதிரி இந்த பல்கா இருக்கிற ஆளெல்லாம் பின்னாடி 10 பேரை வச்சுக்கிட்டு போன்ல மட்டும்தான் மிரட்டுவீங்க போல. போன்ல அந்த பேச்சு பேசுனடா. ஆனா இப்ப நேர்ல பார்த்தா ஏதோ காத்து இல்லாத பலூன் மாதிரி என் காலில் வந்து விழுந்துட்ட. சி, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அசிங்கமாவே இல்லை. ஆனா இதுல நீ பேசின பேச்செல்லாம்
என்று சொன்ன விக்ரம் மீண்டும் தனது பெற்றோரை பற்றி நம்ம உடனே இப்ப கிளம்பி போய் உங்க அம்மாவை காப்பாத்தணும். உங்க அம்மாவை முழுசா காப்பாத்தி உங்ககிட்ட கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம், என் கூட வா. கண்டிப்பா சார், நீங்க இருக்கிறப்போ எனக்கு எந்த ஒரு பயமும் இல்லை என்று சந்தோஷமாக சொன்ன நந்தகுமார் விக்ரமுடன் சேர்ந்து அங்கிருந்து சென்றான். அவர்கள் இருவரும் அங்கிருந்து சென்ற பின்பு லூசிஃபரும் அவனது ஆட்களும் கீழே தரையில் வழியில் துடித்து புரண்டு கொண்டிருந்த நசீரையும் அவனது ஆட்களையும் பார்க்க, நசீருக்கோ லூசிஃபரை பார்த்து அத்தனை ஒரு ஆச்சரியம். அவனை பார்த்ததுமே லூசிஃபர் யார் என்பதை புரிந்து கொண்டான் நசீர். இந்த லூசிஃபர் அர்ஜுனோட ஆள் தானே? அந்த அர்ஜுனவே கொன்ன ராக்கெட் ராஜா கிட்ட இவன் சேர்ந்துட்டான். ஆனா இப்ப எப்படி இவன் இந்த விக்ரம் கிட்ட? அப்படின்னா ராக்கெட் ராஜாவுக்கும் விக்ரமுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குதா என்ன என்று நினைத்தவனுக்கு விக்ரமை நினைத்து மேலும் மனதிற்குள் பயம் வந்து உருள ஆரம்பித்தது. ஏனென்றால் ராக்கெட் ராஜா தமிழ்நாடு மற்றும் ஆந்திரா 2 மாநிலங்களுக்குமே மிகப்பெரிய ராஜா போன்றவன். அப்படிப்பட்ட ஒரு ஆளுடன் தான் விக்ரம் தொடர்பு வைத்துள்ளான். அதே சமயம் இப்பொழுது அவனுக்கு கீழ் வேலை பார்க்கும் லூசிஃபரும் எத்தனை துணிச்சலான முரடன் என்பதையும் அவன் தெரிந்து வைத்திருந்தான். அதனால்தான் இப்பொழுது தான் விக்ரமை பேசிய வார்த்தைகளை நினைத்து அவன் மனதிற்குள் பயபந்துக்கள் பலவிதமாக பலவாறு உருள ஆரம்பித்தது. இங்கே கீழே வந்த விக்ரம் காரில் ஏறி அமர்ந்ததும் அவன் மாற்றிக்கொள்வதற்காக நந்தகுமார் இன்னொரு ஷர்ட்டை அவனிடம் கொடுத்தான். மேலே நசீர் கும்பலை அடித்ததில் அவன் சட்டை எங்கும் இரத்தக்கரையாக இருந்தது. காரை ஸ்டார்ட் செய்ய சொன்னதும் அவர்களது கார் ஸ்டீஃபன் கிங் இருக்கும் இடத்திற்கு கிளம்ப ஆயத்தமாக இருந்தது. அவர்கள் வந்த ரோல்ஸ் ராய்ஸ் கார் தூத்துக்குடி மாவட்டத்தை அடைந்து அங்கே மிகவும் பிரபலமான கேசினோ முன் வந்து நின்றது. அந்த கேசினோவிற்குள் மிகவும் பிரபலமானவர்கள் பணத்தை எப்படி செலவு செய்வது என்று தெரியாமல் முடித்து கொண்டிருக்கும் பண முதலைகளால் மட்டுமே அங்கு வர முடியும். காரில் இருந்து இறங்கிய விக்ரமும் நந்தகுமாரும் வேகமாக அந்த கேசினோவிற்குள் நுழைந்தனர். இதையெல்லாம் தாண்டி அந்த கேசினோவின் இறுதி பகுதியில் 6-7 பேர் கொண்ட குழு ஒன்று அமர்ந்திருந்தது. கூட்டத்தில் இருந்தவர்களுக்கு தலைவனான ஒருவன் கையில் சிகரெட்டை பிடித்தவாறு கால் மீது கால் போட்டு, அப்போ உடனே அந்த நசீருக்கு ஃபோன் பண்ணி விஷயம் என்னாச்சுன்னு கேளுங்க என்று அவன் மிரட்டலான தோரணையில் சொன்னான். இந்தா சொல்றேன் பாஸ் என்று சொன்ன வினோத் அவனுக்கு ஃபோன் செய்ய நசீர் மொபைல் போனுக்கு ரிங் போகவே இல்லை. நான் வெளியே போய் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வரேன் என்று சொன்ன வினோத் அங்கிருந்து வெளியே சென்றான். தன் கையில் வைத்திருந்த சிகரெட் முழுவதும் தீர்ந்து விட்டதால் இன்னொரு சிகரெட்டை வாயில் வைத்து அதை பற்ற வைப்பதற்காக லைட்டரை ஆன் செய்ய போன சமயம் போன் பேசிவிட்டு வருவதற்காக வெளியே சென்ற வினோத் அவன் சேரில் விழுந்ததில் அந்த லைட்டரில் எரிந்து கொண்டிருந்த தீ அணைந்து போனது. அத்தனை வேகமாக வினோத் பறந்து வந்து அவனது அருகில் இருந்த சேரின் மீது விழுந்தான். என்னடா இவன் வெளியில போயிட்டு வரணும்னு சொல்லிட்டு இப்படி பல்ட்டி அடிக்கிற மாதிரி சர்க்கஸ் காட்டிட்டு வந்து விடுறான் என்று ஸ்டீஃபன் கிங் கேட்டவாறு அவன் சென்ற திசையை நோக்க அங்கே விக்ரமும் நந்தகுமாரும் உள்ளே வந்தனர். அவர்கள் இருவரையும் பார்த்த ஸ்டீஃபன் கிங்குக்கு ஒன்றுமே புரியவில்லை. நான் இதுவரைக்கும் உங்க 2 பேரையும் பார்த்ததே இல்லை. நீங்க 2 பேரும் ஏதாவது கேங்ஸ்டரா இல்லை ஏதாவது ஒரு வகையில் நான் உங்களை டார்ச்சர் பண்ணியிருக்கேனா
எனக்கு ஒண்ணுமே புரியலையே என்று ஸ்டீஃபன் கிங் கேள்வியாக கேட்க, தன் அருகில் விக்ரம் இருக்கிறான் என்ற தைரியத்தில் நந்தகுமார் துணிச்சலாக ஸ்டீஃபன் கிங்கை பார்த்து, ஸ்டீஃபன் கிங், மரியாதையா என்னோட அம்மா எங்க இருக்காங்கன்னு சொல்லிடு. அதுதான் உனக்கும் நல்லது, உன் கூட இருக்க ஆளுங்களுக்கும் நல்லது. இல்லைனா பின்னாடி நீ பெரிய பெரிய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் என்று மிரட்டலாக சொல்ல, அவன் தன்னுடைய அம்மா எங்கே என்று கேட்ட வார்த்தையில் ஒரு நிமிடம் அதிர்ச்சியில் ஸ்டீஃபன் கிங், என்னது, அவனோட அம்மாவை எங்கன்னு என்கிட்ட கேட்குறான்? அப்போ இவன் தான் அந்த நந்தகுமாரா என்று நினைத்தவன் அதிர்ச்சியாக நந்தகுமாரை பார்க்க, அவன் முகத்தை வைத்தே அவன் உண்மையை தெரிந்து கொண்டான் என்பதை உணர்ந்த விக்ரம், அதான் உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சுல, அப்புறம் எதுக்கு இன்னும் இந்த மாதிரி க்ளோஸ்அப் கொடுத்து மூஞ்சியை ஷாக்காவே வச்சிருக்க என்று சொல்லிக்கொண்டே ஸ்டீஃபன் கிங் எதிரே இருந்த சேர் மீது அமர்ந்து கால் மேல் கால் போட்டவாறு சிகரெட் ஒன்றை பற்ற வைத்தான் விக்ரம். அந்த நசீர் அடிப்பட்ட பயத்தில் உங்ககிட்ட உளறிட்டான்னு நினச்சி அவன் மேலே கோவப்பட்டேன். ஆனால் அவன் உண்மையை சொல்லி உன்னை என் இடத்துக்கு வர வச்சு உன் சாவுக்கு தேதி குறிச்சிருக்கான். இன்னைக்கு உன்னோட சாவு என்னோட கையில் தான்டா. சூப்பர் விக்ரம் சார், இந்த மாதிரி ஒரு ஃபயரை தான் நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்தேன். இவனுங்களுக்கெல்லாம் இப்படி சொன்னாதான் புரியும், இல்லாட்டி இவனுங்கெல்லாம் எப்பவுமே இந்த மாதிரி அப்பாவி மக்களை வச்சு விளையாடுறதே வேலையா வச்சுக்கிட்டு இருப்பாங்க. இங்க இருக்கவங்க எல்லாருடைய கதையும் இன்னைக்கு நீங்க காலி பண்ணிடுவீங்க சார், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு என்று சொன்னதும் ஸ்டீஃபன் கிங் விக்ரமை மேலும் கீழும் பார்த்துவிட்டு நந்தகுமாரிடம், என்னது விக்ரம் சாரா, அப்போ இவன் உன்னோட பாடி கார்டு இல்லையாடா? ஆள் பார்க்க இந்த அளவுக்கு லோக்கலா இருக்கான், ஆனா நீ என்னடானா இவனை சார் மோர்னு கூப்பிட்டு இருக்க என்று சொன்னான். என் ட்ரெஸ்ஸை பார்க்காம என்னுடைய அடியை பார்த்து முடிவு பண்றா நான் லோக்கலா இல்லை ஃபாரின் சரக்கானு உனக்கு அப்ப தெரியும் என்று சொன்ன விக்ரம் அவன் முகத்தில் பலார் பலார் என்று அரைந்துவிட்டு அவன் வயிற்றில் ஓங்கி குத்தி அவன் பின்னங்காலை இறுக்கி பிடித்து கொண்டு, எப்படி இருக்குடா என்னோட அடி என்று கேட்க வழியில் துடித்து கொண்டே ஸ்டீஃபன் கிங் விக்ரமை பார்த்து, ஏண்டா உனக்கு எந்த அளவுக்கு தைரியம் இருந்ததுன்னா என்னோட இடத்துக்கு வந்து என் மேல கை வச்சிருப்ப என்று மிரட்ட, முறுக்கிய அவன் கைகளை இன்னும் அழுத்தமாக இறுக்கி பிடித்த விக்ரம், ஏன் செல்லக்குட்டி, நான் உன் கையை இப்படியெல்லாம் முறுக்கிட்டு இருக்கேன், இருந்தாலுமே நீ இந்த அளவுக்கு தைரியமா பேசுறனா நிஜமாவே நான் உன்னுடைய திறமையை கண்டு ரொம்ப வியக்கிறேன் என்று சொன்ன விக்ரம், ஒழுங்கு மரியாதையா இப்ப சொல்ல போறியா இல்லையா நந்தகுமாரோட அம்மா எங்க இருக்காங்க என்று கேட்க, நீங்க என்கிட்ட கேட்கிற விதத்துல கேட்டிருந்தா கூட அவனோட அம்மாவை உயிரோட விட்டுருப்பேன், ஆனா என் மேல கை வச்சிட்டீங்களே, இனிமே நீங்க அவங்க அம்மாவை உயிரோட இங்கிருந்து கூட்டிட்டு போகவே முடியாதுடா என்று சொன்னதுதான் விக்ரம் அவன் வாயில் ஓங்கி குத்த வாயில் இருந்து ரத்தம் கொட்ட ஆரம்பித்தது. ஏண்டா இப்படி பேசி பேசிய உடம்ப புண்ணாக்கிக்கிற, உனக்கு இதெல்லாம் தேவைதானா என்று விக்ரம் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே ஸ்டீஃபன் கிங்கின் ஆட்கள் 2 பேர் அவனை பின்னால் வந்து தாக்க ஆரம்பித்தனர். சற்றும் எதிர்பாராத விக்ரம் சிறிது தடுமாறினான். அந்த சமயத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட ஸ்டீஃபன் கிங் விக்ரமின் பிடியில் இருந்து வெளிவந்து அவனது வயிற்றில் ஓங்கி ஒரு எத்து எத்த விக்ரம் மெதுவாக தரையில் சரிந்தான். ஸ்டீஃபன் கிங்கின் ஆள் ஒருவன் பலமாக விக்ரமின் பின்னந்தலையில் தாக்கியது. விக்ரமிற்கு சிறிது மயக்கம் வருவது போல இருந்தது. அவனது பார்வை மங்கலாக தெரிய ஆரம்பித்தது. தன் முன்னால் இருந்த அனைவருமே அரைகுறை வெளிச்சத்துடன் மங்கலாக தெரிந்து கொண்டிருந்தனர். அப்பொழுது அவன் முன் வந்து நின்ற ஸ்டீஃபன் கிங் அவன் தலைமுடியை தூக்கி பிடித்து, ஏண்டா வந்து நின்று 10 நிமிஷம் கூட முழுசா ஆகல, அதுக்குள்ள என்னையும் என்னோட ஆட்களையும் போட்டு புரட்டி எடுத்திருக்க, உண்மையாவே உனக்கு கட்ஸ் ரொம்ப அதிகம் தான்டா, உன்னை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்குடா என்று சொன்னவன் தன் ஆட்கள் பக்கம் திரும்பினான். ஆமா, யாருடா இவன், இவனை பத்தி யாருக்காவது ஏதாவது தெரியுமா என்று சுற்றி இருந்தவர்களிடம் கேட்க, கூட்டத்தில் இருந்த ஒருவன், பாஸ் இவன் வேற யாரும் இல்ல, அந்த புருஷோத்தமன் ஃபேமிலியோட ஒரே லோக்கல் மாப்பிள்ளைன்னு சொல்லிக்குவாங்க தெரியுமா, அவன் தான் பாஸ் இவன் என்று சொல்ல, பாருடா, ஆனா ஒண்ணுடா, இவங்கிட்ட இந்த மாதிரி ஒரு பவர் நான் எதிர்பார்க்கவே இல்லடா. பின் ஏதோ ஒரு ஐடியா வந்தவன் போல சிரித்து கொண்டே தன் அருகில் இருந்த ஆள் ஒருவன் மூலமாக நந்தகுமாரை பிடித்து அடித்து விக்ரம் அருகில் மண்டியிட செய்தவன்,
நந்தகுமாரிடம் ஒரு போனை தூக்கி எறிந்து விக்ரம் தலையிலும் நந்தகுமார் தலையிலும் துப்பாக்கி வைத்து மிரட்ட ஆரம்பித்தான். டேய், உன் முன்னாடி மயக்கத்தில் இருக்கான் பாரு உன்னோட சார். இவன் கண்ணு முழிக்கிறதுக்கு முன்னாடி இவன் வீட்டு ஆளுங்களுக்கு ஃபோன் பண்ணி இன்னும் 2 மணி நேரத்துக்குள்ள 200 கோடி என்னோட அக்கௌண்ட்ல இம்மீடியட்டாக வந்து விழுகணும்னு சொல்லு. அப்படி விழுந்தா மட்டும்தான் நீயும் இவனும் உயிரோட இங்கிருந்து திரும்புவீங்க. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ, என்ன நடக்கும்னு உனக்கு நல்லா தெரியும் என்று சொல்லிக்கொண்டே துப்பாக்கியில் புல்லட்டை லோட் செய்து அவர்கள் இருவர் தலையிலும் அழுத்தத் தொடங்கினான். நந்தகுமாருக்கும் இதுவரை தனக்குள் இருந்த தைரியம் அனைத்தும் போய்விட்டது. விக்ரமால் எதுவும் செய்ய முடியாமல் பின் தலையில் ரத்தம் வடிந்து கொண்டும் கண்கள் மேலும் மேலும் சொருகி அதிக அளவு மயக்கத்திற்கு சென்று கொண்டிருந்தான். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.